Hello friends, welcome to Secret of Samayal. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது ஒரு சூப்பரான மீன் குழம்பு ரெசிபி. நம்மளோட சேனல்ல நம்ம ஆல்ரெடி நிறைய டைப்ல மீன் குழம்பு பார்த்திருக்கோம். இது இன்னொரு வகையான மீன் குழம்பு, ரொம்ப டேஸ்டியான மீன் குழம்பு இது. சரி வாங்க டிலே பண்ணாம இந்த சூப்பர் டேஸ்டி மீன் குழம்பு எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். இப்போ நம்ம வந்து ஃபிஷ் எடுத்துருக்கோம். இது வந்துட்டு ஒரு 5 பீஸ் எடுத்து வச்சிருக்கேன், பெரிய பெரிய பீஸா. கட்லா ஃபிஷ் இது. இப்போ இதில் வந்துட்டு நம்ம கொஞ்சமாக மிளகாய் பொடி, கொஞ்சமாக மஞ்சள் பொடி, கொஞ்சமாக உப்பு போட்டு இதை வந்துட்டு நம்ம மேரினேட் பண்ணி வச்சுக்கலாம். இது நல்லா எல்லா பக்கமும் படுற மாதிரி நல்லா பரட்டி வச்சுடுங்க. இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி இது ஒரு 15 மினிட்ஸ் இப்படியே வச்சுடுங்க. ஒரு கடாய் அடுப்பில் வச்சுருக்கேன். இதில் கொஞ்சமாக எண்ணெய் விட்டுக்கலாம். இது ஒரு 2 பெரிய வெங்காயம் இந்த மாதிரி நறுக்கி வச்சுருக்கேன். இந்த வெங்காயத்தை சேர்த்திடுங்க. அதே மாதிரி ஒரு முழு கட்டை பூண்டு இந்த மாதிரி உளிச்சு வச்சிருக்கேன், அதையும் சேர்த்திடலாம். 1 டீஸ்பூன் சீரகம் சேர்த்திக்கோங்க. இதை வந்துட்டு வதக்கிடலாம். பாருங்க வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சுப்போ. இந்த அளவுக்கு வதங்கினா போதும், ரொம்ப ஓவரா வதங்கணும்னு அவசியம் இல்லை. ஓரளவுக்கு நல்லா கலர் மாதிரி ப்ரௌன் டெக்ஸ்சர் வந்துச்சு. இப்போ இந்த அளவுக்கு போதும், ஆஃப் பண்ணிடலாம் அடுப்பை. இப்போ நம்ம வதக்கின அந்த வெங்காயம், சீரகம், பூண்டு அது எல்லாத்தையும் மிக்சியில் போட்டாச்சு. நல்லா ஆறி இருக்கு இப்போ இதில் வந்துட்டு 1 டீஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள் போட்டுக்கோங்க. 1 டீஸ்பூன் மிளகாய் பொடி சேர்த்திக்கலாம். மிளகாய் பொடி உங்களுக்கு காரத்துக்கு எவ்வளோ வேணுமோ அந்த அளவுக்கு சேர்த்திக்கோங்க. கூடவே ஒரு 1/4 டீஸ்பூன் மஞ்சள் பொடி சேர்த்திக்கலாம். இதை வந்துட்டு தேவையான தண்ணி விட்டு நல்லா ஸ்மூத்தான ஒரு பேஸ்ட்டாக இதை அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். இப்போ ஒரு பேன் எடுத்து வச்சிருக்கேன். இதில் வந்துட்டு ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுருக்கேன். நம்ம வந்துட்டு இந்த மேரினேட் பண்ணி வச்சுட்டு இந்த ஃபிஷ்ஷை வந்துட்டு லைட்டாக ஃப்ரை பண்ணி எடுத்துக்க போகிறோம். இந்த மீனை வந்துட்டு 2 சைடும் ஒரு 2 நிமிஷம் மட்டும் நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்துக்க போகிறோம். இது ரொம்ப மொறுலாம் ஆசை வேணாம், லைட்டாக இது வந்துட்டு ஃப்ரை ஆகணும், அவ்வளோதான் நமக்கு வேணும். இப்போ வேகட்டும். இப்போ அடுத்த சைடு வந்துட்டு நம்ம திருப்பி போட்டுக்கலாம். இந்த மாதிரி திருப்பி போட்டுருங்க. இந்த சைடும் இன்னும் 2 நிமிஷம் வேகட்டும். இதுக்கடியில் நம்ம வதக்கி வச்சதை நம்ம வந்து அரைச்சி எடுத்துகிட்டு வந்தாச்சு. இந்த மாதிரி நல்லா ஸ்மூத்தான ஒரு பேஸ்ட்டாக அரைச்சி வச்சுக்கோங்க. இப்போ நம்ம அரைச்சி விழுதோட நான் வந்து ஒரு எலுமிச்சம்பழ அளவுக்கு புளியை கரைச்சி வச்சுருக்கேன். இப்போ இந்த புளி தண்ணியை இதில் விட்டுடலாம். புளி வந்துட்டு கொஞ்சம் உரப்பாக இருக்கணும், அப்போ தான் நல்லாயிருக்கும் மீன் குழம்புக்கு. புளிப்பு காரம் ரெண்டுமே கொஞ்சம் உரப்பாக இருக்கணும், அந்த மாதிரி பார்த்துக்கோங்க. இதை நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கலாம். இப்போ 2 சைடும் நல்லா ஃப்ரை ஆயிடுச்சு. ஒரு 2 நிமிஷம் மட்டும் நம்ம ஃப்ரை பண்ணியிருக்கிறோம். இந்த அளவுக்கு ஃப்ரை பண்ண போதும். சரி எடுத்துடலாம். நம்ம இதே எண்ணெயில் நம்ம கொஞ்சமாக கடுகு சேர்த்திக்கலாம். ஒரு 4 வெந்தயம் சேர்த்திக்கோங்க. கடுகு பொரியுது. இது கூடவே நம்ம கருவேப்பிலை கொஞ்சம் சேர்த்திக்கலாம். இப்போ நம்ம அரைச்சி வச்சிருக்கோம்ல, இந்த விழுது சேர்த்திக்கலாம். இதில் இந்த மிக்சி ஜார்லேயே தண்ணி விட்டு தண்ணியும் தேவையான அளவுக்கு விட்டுக்கலாம். இந்த குழம்புக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்திக்கலாம். கல்லுப்பு சேர்த்திக்கோங்க, ரொம்பவே நல்லா இருக்கும். இப்போ புளிப்பு காரம்லாம் செக் பண்ணிக்கோங்க, தேவைப்பட்டா நீங்க இப்ப சேர்த்திக்கலாம். பாருங்க கொதிக்க ஆரம்பிக்குது. இப்ப நம்ம மூடி போட்டு இதை வந்து ஒரு 5 நிமிஷம் இப்படியே கொதிக்க விடலாம். இப்போ ஒரு 5 நிமிஷம் பக்கமா கொதிச்சிருக்குது நம்மளோட குழம்பு. இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பாருங்க நல்லா கொதிச்சிருச்சு, ஓரத்துல எண்ணெய் எல்லாம் தெளிஞ்சிருச்சு. இப்போ நம்ம இந்த மீனை வந்துட்டு இதில் ஆட் பண்ணிடலாம். நம்ம இந்த மாதிரி ஃப்ரை பண்ணி போடுறதுனால இந்த மீன் வந்துட்டு உடஞ்சி போகாம அப்படியே முழுசா இருக்கும். இப்போ இந்த மீன் இதில் சேர்த்திடலாம். இப்போ இந்த ஃபிஷ் வந்து இதில் இப்படியே வேகட்டும். ஃபிஷ் போட்டதுக்கப்புறம் ரொம்ப போட்டு பெரட்டக்கூடாது, இது இப்படியே வேகட்டும். இப்போ இதில் வந்துட்டு நான் ஒரே 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் பால் விட போகிறேன். உங்களுக்கு தேங்காயோட ஃப்ளேவர் பிடிக்கும்னா நீங்கள் இன்னும் கொஞ்சம் சேர்த்திக்கோ. ஒரு 4 டேபிள் ஸ்பூன் வரைக்கும் விடலாம் தேங்காய் பால். நான் இன்னைக்கு ஒரே 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு விட்டுருக்கேன் இதில். இப்போ இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு மூடி போட்டு ஒரு 5 நிமிஷம் நம்ம இந்த மீனை வந்துட்டு இதில் வேக வைக்க போகிறோம். இப்போ மூடி போட்டுடலாம். இந்த மீன் வந்துட்டு வேகட்டும், ஒரு 5 மினிட்ஸ் வேகட்டும். நான் ஃப்ளேம் வந்துட்டு கம்மி பண்ணி வச்சுருக்கேன். ஒரு 5 நிமிஷம் ஆச்சு. நம்ம மீன் போட்டு வச்சு ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பாருங்க நல்லா எண்ணெய் பிரிஞ்சிருச்சு ஓரத்தில். நம்ம மீன் வந்துட்டு நல்லா குக்காக இருக்கும். நம்ம ஆல்ரெடி அந்த ஃப்ரை பண்ணி போட்டதுனால மீன் வந்துட்டு உடஞ்சி போகாது அவ்வளோ சீக்கிரம், இப்படியே முழுசாகவே இருக்கும். இப்போ அவ்வளோதான், நம்மளோட சூப்பரான மீன் குழம்பு இப்போ ரெடி ஆயிடுச்சு.
சுட சுட சாதத்துல போட்டு சாப்பிட்டோம்னா செம்மையா இருக்கும் இந்த மீன் குழம்பு. இந்த சூப்பரான மீன் குழம்பை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க. ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்தது அப்படின்னு எனக்கு கமெண்ட்ஸ்ல ஃபீட்பேக் கொடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்துல இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க. அப்பதான் என்னோட நோட்டிபிகேஷன்ஸ் உடனே உங்களுக்கு வந்து சேரும். லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ வியூவர்ஸ். பை பாய்.